ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சம் ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு தான் போட போகிறோம். இது கூட நீங்கள் கடுகு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். எனக்கு அது பிடிக்காது, அதனால் சும்மா நான் பொட்டேட்டோவே டைரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். எல்லோரும் ஆனியன் தான் போடுவாங்க, ஆனால் நீங்கள் பொட்டேட்டோ போடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் பாதி வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம டொமேட்டோ ஆட் பண்ண போகிறோம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். இல்லைன்னா கொஞ்சமாக நரிச்சு அந்த மாதிரி இருக்கும். அதை சவைச்சி சாப்பிடும்போது நல்லா சாஃப்டானால் தான் இதில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதேமாரி தக்காளியும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இதில் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெட்டி வச்ச தக்காளியே இதில் சேர்த்துக்கிறேன். இதில் நான் உருளைக்கிழங்கு 2 எடுத்துருக்கிறேன். தக்காளி சின்ன சைஸு 2 எடுத்துக்கிறேன். முட்டை இதில் நான் 3 முட்டை போட போகிறேன். இப்போ 2ம் சேர்ந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன சேர்க்க போகிறோன்னா மிளகாய் தூள் சேர்க்குறேன். அப்புறம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூட கரம் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது 3 தான் மசாலா, வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போ இது கூட நான் ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். 3 முட்டை உடச்சி ஊற்றினோடனே அதை அப்படியே நல்லா கிளறிடலாம். ஏன்னா இது பெரிய பெரிய பீஸாக இருக்காது, குட்டி குட்டி பீஸாக தான் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், முட்டை நான் நல்லா இப்போ கிளறி விட போகிறேன். நம்மளுக்கு பெரிய பெரிய பீஸ் தேவை கிடையாது. இதை மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் இதை செய்வீங்க. இது எது கூட சேர்த்து சாப்பிட்லான்னா சாதத்து கூட, அப்புறம் சப்பாத்தி கூட அல்டிமேட்டாக இருக்குங்க. செம்ம காம்பினேஷன் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கும். இது செம்மையாக இருக்கும். இது நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு அக்கா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ற டிஷ்ஷு இது தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், இது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. நான் இது என் ஹஸ்பண்டுக்கு டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொடுத்துருந்தேன். அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லியிருந்தாரு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. நீங்களே பாருங்கள். எடை இது கொஞ்சம் டேஸ்ட் பாரு, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? தேங்க்யூ.